வணக்கம் குழந்தைகளே. இன்று நம்ம 3ஆம் வகுப்புல கணித பாடத்துல அமைப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த படம், இந்த படம், இந்த படத்தையும் பாருங்களேன். இது வந்துட்டு நம்ம டைல்ஸ், நம்ம தரையில இருக்கிற மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா தேனீ கூடு மாதிரியே இருக்கு. இது வந்து சதுரங்க பலகை. இதை வந்து நீங்க பாருங்களேன். இங்க பாருங்க, ரொம்ப அழகா சீரா ஒரே ஷேப், ஒரே மாதிரியான ஷேப். இங்க பாருங்க, கருப்பு வெள்ளை, கருப்பு வெள்ளை, கருப்பு வெள்ளை, அந்த அமைப்புல இருக்கு. இது பாருங்க, அருங்கோண வடிவத்துல, இதுவும் ரொம்ப அழகா சீரான பாத்தீங்கன்னா ரொம்ப சீரான வடிவமா இருக்கு. இங்கேயும் வந்து சீரான வடிவமா இருக்கு. அமைப்புகள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வழியில பொருள்களோ இல்லை எண்களோ இல்லை நிகழ்வுகளோ ஒரே சீரான முறையில் மீண்டும் வரும்போது ஒரு வடிவம் உருவாகிறது. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ல கூட இப்படிதான் உட்காரணும், அப்ப நேரா தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேரா உட்காரோம். ப்ரேயர்ல பாத்தீங்கன்னா ஒரு வரிசையில தான் நிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு வரிசையா இருக்கும் போது நமக்கு ஒரு கோடு மாதிரியான ஒரு வடிவம் வந்து கிடைக்குது. அப்போ ஏதோ ஒரு வழியில பொருள்களையோ இல்லை எண்களையோ இல்லை நிகழ்வுகளையோ நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு வடிவம் உருவாகுது. இங்க கூட பாருங்க, இந்த கருப்பு சதுரம் வெள்ளை, கருப்பு சதுரம் வெள்ளை சதுரம், கருப்பு சதுரம் வெள்ளை சதுரம், அப்படி போயிட்டே இருக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா ஒரு சீரான ஒரு வடிவம் வந்து நமக்கு கிடைக்குது. அமைப்புகள் என்றால் இதுதான் வந்து அமைப்புகள். பாருங்க, எப்படி வேணாலும் நம்ம அமைப்புகளை உருவாக்கலாம். அச்சடித்தல் முறையில் ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற வடிவங்களில் அமைப்புகளை உருவாக்கலாம். எப்படி போட்டாலும் அது அமைப்புகள் தான். பாருங்க, கைகளை வச்சு அச்சு வச்சிருப்பாங்க. பாருங்க, எப்படி வச்சாலும் அதன் மூலமா நமக்கு ஒரு வடிவம் கிடைக்குது. பாத்தீங்களா? இங்க பாருங்க, கால்கள் மூலமாவும் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு அதுல வந்து கோலப்பொடிகளை போட்டு இங்க பாருங்க ஒரு அழகான வடிவங்களா உருவாக்கி இருக்காங்க. எப்படி வேணுமானாலும் நாம அமைப்புகளை உருவாக்கலாம். வடிவியல் வடிவங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைப்புகள் 2 வகைப்படும். அது என்ன அப்படின்னா வளரும் அமைப்புகள், சுழலும் அமைப்புகள். அமைப்புகள்ல 2 வகைப்படும். ஒன்று வந்து வளரும் அமைப்புகள், இரண்டாவது சுழலும் அமைப்புகள். வளரும் அமைப்புகள்னா என்ன அப்படின்னா சீராக தொடர்ந்து வளர்ந்து வரும் வடிவமைப்புகள். சீராக தொடர்ந்து வளர்ந்து வரும் வடிவமைப்புகள் தான் வந்துட்டு வளரும் அமைப்புகள். இங்க பாருங்க, இங்க 1 சதுரம், இங்க 2 சதுரம், இங்க 3 சதுரம், அடுத்து வரும்போது 4 சதுரமா இருக்கும், அடுத்தது 5, அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது. ஒரே மாதிரியான ஒரே சீராக தொடர்ந்து அதே மாதிரியா இருக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாகிட்டே வருது. அடுத்தது இங்க பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 2, இங்க 3, அடுத்தது வரும்போது 4. இங்க பாருங்க 1, அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க மேல 1, இங்க சைட்ல 1, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. மேல 1, சைட்ல 1. இப்போ இதுல பாருங்க, திரும்ப மேல 1, சைட்ல 1. அப்ப இங்க வரும்போது இங்க மேல 1, இங்க சைட்ல 1 அப்படின்னு சொல்லிட்டு இது வளர்ந்துகிட்டே வரும். இதுவும் பாருங்க, இதுவும் அதே மாதிரிதான். மேல 1, சைட்ல 1, மேல 1, சைட்ல 1. அடுத்தது பாருங்க, மேல 1, இங்க சைட்ல 1, இந்த சைட்ல 1. அப்போ திரும்ப வரும்போது இங்க மேல 1, சைட்ல. இதே மாதிரி ரொம்ப சீரா வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, இது இங்க மேல மட்டும் ஒரு முக்கோணம் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 2 முக்கோணம் இருக்கு, இங்க 3, அடுத்து வரும்போது இங்க 4, 5, 6 அப்படின்னு வளர்ந்துகிட்டே போகும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வட்டம், இங்க 3, இங்க 5, இங்க 7. இதே மாதிரி எண்ணிக்கைகள்ல அதிகமாயிட்டே போறதுக்கு பேருதான் வந்து வளரும் அமைப்புகள். இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதனுடைய வளரும் அமைப்புகளை வந்து தொடர்ந்து எழுதணும்னு சொல்றாங்க. எப்படி எழுதுறது? இங்க பாத்தீங்கன்னா 3 மணி, அடுத்தது 6 மணி, இது 3, இங்க அடுத்தது 6ல வந்திருக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா 9. அப்ப அடுத்தது என்ன வரணும்? 9 அப்படின்னா அடுத்தது
12 12 அடுத்தது என்ன வரணும் 3 அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வரணும். ஓகேங்களா? அடுத்தது இது பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா 2 ஏரோ, இங்க பாத்தீங்கன்னா 2 2. ஸோ 3 தடவை இருக்கு. இங்க பாருங்க 3 தடவை அம்புக்குறி போட்டு இது 3 தடவை கொடுத்துருக்கு. அப்ப அடுத்தது என்ன வரணும் 4 அம்புக்குறி 3 முறை வரணும். ஓகேவா? அடுத்தது என்ன வரும் 5 அம்புக்குறி 3 முறை வரணும். சரி, இங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம், இங்க 3, இங்க 5. அப்ப அடுத்தது என்ன வரும் 7. ஸோ இந்த மாதிரி வளரும் அமைப்புகளை நம்ம வந்து எழுதணும். சுழலும் அமைப்புகள், சுழலும் அமைப்புகள்னா சீராக தொடர்ந்து வரும், ஆனா திரும்ப திரும்ப வரும், திரும்ப திரும்ப வரும். இங்க எடுத்துக்காட்டு பாருங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு சதுரம், ஒரு முக்கோணம், செவ்வகம், வட்டம் இருக்கு. இதே வந்து வளரும் அமைப்புகள்னா இது அடுத்தடுத்து தொடர்ந்துகிட்டே போகும். ஆனா சுழலும் அமைப்புகள்னா திரும்ப இதேதான் வரும். இந்த 4 அமைப்புகள்னா இதை தொடர்ந்து என்ன வரும் அப்படின்னா அதே சதுரம், முக்கோணம், செவ்வகம், வட்டம். அடுத்தது பாருங்க, இப்ப இதேதான் ஒண்ணு வரும். அருங்கோணம் 1, செவ்வகம். அப்ப அருங்கோணம் செவ்வகம், அடுத்து ஒரு அருங்கோணம் செவ்வகம், அருங்கோணம் செவ்வகம். அடுத்தது இப்ப பாருங்க, ஒரு ஐங்கோணம் இருக்கு, இன்னொரு ஐங்கோணத்துல பாத்தீங்கன்னா வட்டம் இருக்கு, அடுத்தது ஐங்கோணம், ஐங்கோணத்துல வட்டம். அப்ப தொடர்ந்து எப்படி வரும்? சோ இதுதான் வந்து சுழலும் அமைப்புகள். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க ஒரு சதுரம், வட்டம், சதுரம், வட்டம். ஸோ இதே வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. இதுலயும் பாருங்க முக்கோணம், செவ்வகம், முக்கோணம், செவ்வகம், அதுவும் அதே மாதிரியான அமைப்புகளா இருக்கு. இது மேல, இது கீழே, மேல, கீழே, கருப்பு, வெள்ளை, கருப்பு, வெள்ளை, அதே மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இங்க வட்டம், முக்கோணம், வட்டம், முக்கோணம்ட்டு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதே போல வண்ணங்களையும் அமைப்புகளை வச்சு நம்ம பல்வேறு வழிகள்ல நம்ம வந்து அமைப்புகளை வந்து உருவாக்கலாம். இங்க பாருங்க, இங்க பச்சை, சிகப்பு, பச்சை, சிவப்பு. இங்க பாருங்க, இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நிறத்துல இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இது வந்துட்டு பிங்க், ப்ளூ, பிங்க், ப்ளூ, பிங்க், ப்ளூ. இதுல பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஒரே மாதிரியான வண்ணங்கள், இதுவும் ஒரே மாதிரியான வண்ணங்கள். இங்கு வடிவம் ஒன்று, ஆனா நிறம் மட்டும் வேற வேற நிறங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வண்ணங்களை வச்சுட்டு கூட நம்ம அமைப்புகளை உருவாக்கலாம். இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க்கை வந்துட்டு நீங்க வந்து செய்யணும். வளரும் அமைப்புகளை தொடர்ந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹோம்ஒர்க்கை நீங்க கரெக்டா செய்யணும். அதே போல கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் தொடர் அமைப்புகள், இது வந்து தொடர்ந்து இதேதான் திரும்ப திரும்ப வரும். அதாவது சுழலும் அமைப்புகள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ சுழலும் அமைப்புகள்னா தொடர்ந்தே வரும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணணும். இந்த அமைப்புகளை பின்பற்றி தோரணம், இங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வருது. ஸோ இதே மாதிரி நீங்க தோரணங்களை அமைக்கணும். சில அமைப்புகளை, சுழலும் அமைப்புகளை நீங்களே சொந்தமாக வரைஞ்சு நீங்க இதுல பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அதாவது சுழலும் அமைப்புகள். அப்ப இது தொடர்ந்து என்ன வரும், எது வரும் அப்படிங்கிறது. அதே போல இதனுடைய தொடர்ந்து என்ன வரும், இதற்கு தொடர்ச்சியா எது வரும், இதற்கு தொடர்ச்சியா என்ன வரும், இதற்கு தொடர்ச்சியா என்ன வருங்கிறத பார்க்கணும். பின் வருவனவற்றை பொறுத்துக. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க வந்து கரெக்டா மேட்ச் பண்ணணும். Thank you.